கையளவு உளம் வைத்து கடல் போல் ஆசையை வைத்தான் இறைவன். புழுங்கரிசி கடிக்க கஷ்டமாக இருக்குமென்று பச்சரிசியை போட்டேன் எறும்புகளுக்கு. எறும்புகள் அந்த அரிசியை சேமித்து வைத்து கொள்ள தனது குழிக்குள் கொண்டு சென்றது. அன்றாடம் போடுவேன், ஒரு அரிசி விடாமல் அந்த எறும்புகள் குழிக்குள் அந்த அரிசியை கொண்டு சென்று சேமித்து வைத்து கொள்ளும். மழைக்காலம் வந்துவிட்டது. எறும்புகள் உள்ளே ஒதுங்கக்கூட இடமில்லை போலும். சேமித்து வைத்த அத்தனை பச்சரிசியையும் ஒவ்வொன்றாக சுமந்து வெளியில் கொண்டு வந்து சிறு சிறு குற்றுகளாக போடுகிறது. படுக்க இடமில்லை என்றால் என்ன செய்வது என்று எறும்புகள் நினைத்தது போலும். அப்பப்பா, இந்த எறும்புக்கும் கூட இறைவன் ஆசையை படைத்து வைத்திருக்கிறான். புத்தர் சொன்னது ஞாபகம் வந்தது. ஆசைப்பட்டால் கஷ்டம் பட்டுத்தானே ஆக வேண்டும். வாழ்க தமிழ்.